குருச்சரணம். இன்றைக்கி நான் பேச போகிறது அற்புதம் வாய்ந்த தண்ணீர். இதை பற்றி தான் பேச போகிறேன். தண்ணீரை பற்றி எல்லாருக்கும் தண்ணீர் நான் குடிக்கிற தண்ணிங்க H2O வாட்டர், அதை பற்றி நான் பேச போகிறேன். சரி, இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த உலகம் அது எதால் இருக்குது? எர்த்தில் 70% என்னென்னா தண்ணி. சரி, அதுதான் போச்சு. இந்த உடம்பில் என்ன இருக்குது? 70% வாட்டர் தான், தண்ணி தான். அப்போனா 70 மேஜராக என்ன இருக்குன்னா தண்ணியோட ஆக்ஷன் தான். நம்ம பிளட்டு, அங்கே உடம்புல இருக்க ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே தண்ணீர் சார்ந்தது இல்லையா? அதனால் 70% ஆஃப் த நம்ம பாடி எதில் ஆயிருக்குன்னா தண்ணியால் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லை, நம்ம எல்லோரும் உருவாகி வெளியே வந்தோம். எங்கே இருந்தோம்? ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிற நம்ம கர்ப்பப்பைக்குள்ளே இருக்க தண்ணிக்குள்ளே கிடந்தோம். தண்ணிக்குள்ளே அழகாக மிதந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த மிதக்கிற பிள்ளைக்கு கூட 5ஆம் மாதத்துக்கு அப்புறம் காது கேட்குங்கிற மறந்துடாதீங்க. நீங்கள் என்ன பேசினாலும் அது காது கேட்கும். ரொம்ப இப்படி காது கேட்கும். இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க, கர்ப்பவதியாக இருக்கவங்க 5ஆம் மாதத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைகிட்ட பேச ஆரம்பிங்க. அது உங்களுக்கு என்ன பண்ணும்? கேட்கும். அது வெளியே வந்தாலும் அது புரியும். இது மாதிரி நான் நடத்தி பார்த்துருக்கேன் ஆஸ் அ கைனகாலஜிஸ்ட். நீங்கள் அது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏன்னா வாட்டர் வெரி குட் மீடியா, நல்ல மீடியா. என்னது? வாட்டர். ஏன்னா பிள்ளை வாட்டருக்குள்ளே தண்ணிக்குள்ளே தானே இருக்குது. அங்கே ஆரம்பிக்குது நம்ம வாழ்க்கை, தண்ணியிலேருந்து ஆரம்பிக்குது. இப்போ தண்ணீருக்குள்ளே நம்ம இந்த தண்ணீரை 70% வாடியில் வச்சுட்டு இதில் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பார்க்குறோம். முக்கியமாக ஒரு ஜப்பானில் கண்டுபிடிச்சாங்க ஹேடோ. இந்த தண்ணியை பற்றி ரொம்ப யார் ரிசர்ச் பண்ணான்னா மசாரா இமோட்டோ அப்படிங்கிற ஒரு ஜப்பானியர். அருமையான ஒர்க்கு பண்ணியிருக்காரு. அது நீங்களும் பண்ணி பார்க்க போகிறீங்க, அதையும் தெரிஞ்சுக்கவும் போகிறீங்க. இப்போ இந்த தண்ணியில் இந்த ஹேடோ அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ஹேடோங்கிறது என்ன அவங்க சொன்னார்னா ஒரு எனர்ஜி. அது கண்ணுக்கு தெரியாத செல்லுக்குள்ளே இருக்கிற ரெசனன்ஸ். அந்த ரெசனன்ஸாக என்ன அர்த்தம்? எனர்ஜின்னு அர்த்தம். இந்த எனர்ஜி எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது. அந்த ரெசனன்ஸு எல்லா இடத்துலையும் அந்த சக்தி இருக்குது. அதை எப்படி பரிமாறுறாங்களோ அதில் தான் ஒரு மனுஷங்க பெருசாகிறாங்க. இப்போ அவர் ஒரு இதை கூட வச்சு நீங்களே இன்டர்நெட்டில் பார்க்கலாம். ஒரே ஃப்ரீக்குவன்சி இருக்கிறத ஒன்றா சேர்த்தா அது டேங் அதே ஃப்ரீக்குவன்சி எடுத்துக்கிட்டு அதை மெயின்டைன் பண்ணோம். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஆறா நல்லா ஒத்து போகிறப்ப என்ன ஆகும்? 2 பேருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். அது நமக்கு ராசியாக இருக்கும். அதே தான் இந்த ஹேடோ அப்படிங்கிற ரெசனன்ஸ் எனர்ஜி. இந்த ஹேடோங்கிற என்ன பொதுவாக அவர் என்ன சொல்கிறாரு? வாட்டரில் ஹேடோ எனர்ஜியை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஆட்டுவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தண்ணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தண்ணி ஒரு டம்ளரில் எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் வாட்டரில் தண்ணி வைக்கிறீங்க. அந்த தண்ணியில் நீங்கள் ஹாப்பி, ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த தண்ணியில் அந்த ஹேடோங்கிற சக்தி மாறுது அப்படின்னு கண்டுபிடிச்சார். சரி, இன்னொரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறீங்க. ஐ டோன்ட் லைக் யூ, ஐ ஹேட் யூ அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறுது. இதை அவர் பெரிய பெரிய மைக்ரோஸ்கோப்ஸில் வச்சு பார்த்து தண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை எடுத்துக்கிட்டு எப்படி ஒரு மனிதனை தண்ணியை வச்சு என்ன வேணுமாலும் அவனை காப்பாற்றலாம், அவனுக்கு உடம்பு சரியில்லை அவனை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்கிறேன், இஸ்லாமிய மந்திரம் ஒன்று எங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. 1 லட்ச ரூபாய்க்கு எங்கள் குரு வாங்கியிருந்தாருன்னு சொல்லியிருந்தேன். அது அந்த தண்ணியில் அருமையாக வேலை செய்யும், டைரெக்டாகவே வேலை செய்யும். ஆனால் நாங்கள் ரொம்ப வருஷமாக தண்ணியில் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அருமையாக வேலை செய்யும். அப்போ இந்த ரேக்கியில் என்னங்க, அது எதுக்கு, இதில் என்ன, எதுக்கு அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, உங்கள் உடம்புல 70% தண்ணியா சொன்னேன்னா அப்போ என்ன இருக்கும்? அந்த சக்தியை கூட்டணுமா? கூட்டத்துக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம தீட்சையை கொடுக்குறோம். தீட்சையை கொடுத்து என்ன பண்ணுறோம்? மந்திரங்கள் சொல்கிறோம். அப்போ நல்ல மந்திரங்கள், பவர்ஃபுல் மந்திரங்கள் இல்லையா? நல்ல இனிஷியேஷன் கிடைக்கிறப்ப என்ன ஆகும்? ஹேடோ சக்தி கூடிரும். அப்போ நமக்கு என்ன இருக்கும்? சக்தி கூடும். ஏன்னா நம்ம பாடி ஃபுல்லாக 70% தண்ணி தானே. சரி, அது மட்டும் இல்லை. இப்போ கொடுக்குறவங்க எப்படி இருக்கணும்? எந்த ஒரு 2 பேர் எனர்ஜி பரிமாற்றம் எப்படி இருக்கணும்னா 2 பேருக்கு ஒரே லெவலில் இருக்கணும். இல்லை ஒருத்தங்களுக்கு ஹையராக இருக்கலாம், ஒருத்தங்களுக்கு குறையாக இருக்கலாம். இந்த நிறையா இருக்கவங்க கூட கொடுக்கலாம். ஆனால் குறையாக இருக்கவங்க நிறையா அவங்களுக்கு கொடுக்க முடியும்னா அது கொஞ்சம் கஷ்டம். புரிஞ்சுதா? அப்போ நீங்கள் எப்படிப்பட்டவங்க இருக்கணும்? அவங்களுக்கு வியாதி இருக்கக்கூடாது, அவங்க நல்லா வாழ்ந்துருக்கணும், அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். அப்படிப்பட்டவங்கள்ட்ட எதை நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஹேடோ எனர்ஜி கிடைக்கும். புரிஞ்சுதா? அதனால தான் எல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வரைக்கும் என்னுடைய குருவுடைய ஆசீர்வாதத்தில் எனக்கு கேட்ராக்ட் இல்லை, பிபி இல்லை, டயபெட்டிக் இல்லை, நான் நல்லா இருக்கிறேன். குரு ஆசீர்வாதம் இல்லை அதில் இருக்கிறேன்.
இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய 70 வயசுக்கு அப்புறம் எவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் வந்து என்னுடைய தீட்சையை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த ரேக்கியில். வேறு இதெல்லாம் அதுக்கு காரணம் வந்து அதுதான். நான் உங்கள்கிட்டலாம் இவ்வளோ பேச காரணம் அதுதான். இப்போ செடியை வளர்க்குறோம். செடியை வளர்க்குறப்ப கூட தண்ணியை பவர் பண்ணிவிட்டு நீ இப்படி வான்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த செடி குப்புன்னு வளரும். அதே கூட வேறு ஏதாவது அந்த தண்ணியை வந்து வேறு கமாண்டு கொடுத்து ஊற்றுனீங்கன்னா அந்த செடி இன்னும் குறைஞ்சி போயிடும். புரிஞ்சுதா? இதெல்லாம் நீங்கள் பண்ணி பார்க்கணும். எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, குலதெய்வம் கோயிலுக்கு போங்க அங்கே இருக்க தீர்த்தத்தை வாங்கிக்கோங்க. இப்போ கோயிலெல்லாம் தீர்த்தம் கொடுக்குறாங்க. அந்த மந்திரங்களை கொடுத்தோடனே அந்த தீர்த்தத்தை வாங்கிக்கிறீங்க. அந்த தீர்த்தங்களை வாங்கி நம்ம இப்போ யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது, நமக்கு சக்தி கூடுது. ஏன்னா அது தண்ணி, அது அந்த மந்திரத்துடைய சக்தியை எடுத்துக்குது. புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மந்திர சக்தியை தண்ணி எடுத்துக்குது. தண்ணியில் நீங்கள் என்ன பேசினாலும் கேட்கும். நீங்கள் சாதாரணமாக சாப்பிட்றப்ப தண்ணி குடிக்கிறப்ப என்ன பண்ணணும், சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் தண்ணி குடிக்கலாம். சாப்பிட்றதுக்கப்புறம் 1 ஹவருக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும். அதெல்லாம் விதிகள். அப்போ அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னால் தண்ணி குடிக்கிறீங்களே, அதில் என்ன பண்ணலாம், ரேக்கி படித்தவங்க ரேக்கி மந்திரங்களை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க அதை ஐ எம் வெரி ஹாப்பி, யூ ஆர் வெரி நைஸ் அப்படி நல்ல கமாண்ட் கொடுத்துட்டு தண்ணியை குடிங்க. அப்போ உங்களுக்கு நல்ல சக்தி கிடைக்கும். இப்போ இந்த தண்ணியை பற்றி நிறையா பேச போகிறேன். பார்ப்போம் அடுத்து.